அது ஏற்கனவே சொன்ன மாதிரி நாங்க அந்த அந்த ஒரு வரலாறு ஒரு கதையோட நான் சொன்னேனே. இப்ப நோட்ஸை பார்க்கும்போது சிம்பிளா எங்களுக்கு புரிய முடியுமா இருக்கும். அப்ப இது இயங்குத்தன்மை பெற்றதாக விருத்தி செய்யுது, இதெல்லாம் பண்பாக சொல்றாங்க. பாருங்க, ஒரு இயங்குத்தன்மை பெற்றதாக விருத்தி செய்யல அப்படின்னா என்ன? ஒரு கார் ஒன்று இருக்குது, பழுதாய் கிடக்குது, அப்ப அது இயங்கல்ல. இயங்குத்தன்மைண்டா அந்த கார் எப்படி ஓடிக்கொண்டிருக்கிறோம், அதை நாங்க பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொன்னா இயங்குத்தன்மை. இப்படி அரசறிவியல் பாடத்துல அரசியல் ஒரு ஒரு இடத்துல நின்றுச்சு. ஆனா இதுவும் சயின்ஸ்ன்றது உள்ள வந்ததுக்கு பிறகு அது என்ன, இன்ஜின் எனக்கு பெட்ரோல் ஊத்தின மாதிரி அது ஒரு இயங்குத்தன்மையாக மாறுனுச்சு. பொலிட்டிக்கல் பாடம் ஒரு அடுத்த லெவலுக்கு போணுச்சு. ஒரு இயங்குத்தன்மையோட அடுத்தடுத்த லெவலுக்கு பொலிட்டிக்கல் மட்டும் இருந்தது, பொலிட்டிக்கல் சயின்ஸாக மாறுனுச்சு. சரியா? ஆஹ் அடுத்தது, இதனாலதான் எங்கிட்ட ப்ரொஃபசர் பொலிட்டிக்கல் பாட சார் இருக்கிறாரு. அவர்கிட்ட அரசியல் பாடம்னு ஒரு கோபம் வரும். அரசியல் பாடம் இல்லை, இது அரசியல் விஞ்ஞான பாடம்னு சொல்லுவாரு. அப்ப ஏன் அப்படின்னா இந்த நடத்தைவாதம்ங்கிறது பொதுவா வந்ததோட தான் அரசியல்ங்கிறது பொலிட்டிக்கல் பொலிட்டிக்கல் சயின்ஸாக மாறுனுச்சு. அது புறவய தன்மையை கொண்டிருப்பதோடு பண்பாட்டு விடயங்கள், இலக்குகள், பெருமானம் சார் அம்சங்கள் தவிர்க்கப்படல சொன்னனே. அகவயம்ங்கிறது தத்துவார்த்த அரசு முறையில இருக்கு, தான் பாதிக்கப்பட்டதை வச்சு ஒரு முடிவு எடுக்கிறார். ஆனா புறவயம்ங்கிறது அதை தாண்டி உண்மையிலே என்ன நடக்குது, உண்மையா என்ன, பூமி எப்படி இருக்குது அப்படி பார்க்கிறது. அதுதான் இந்த இதோட பண்பு. அளவுசார் முறைகளின் பயன்பாடு நான் சொன்னேனே, அளவுகள் என்ன, எண்ணிக்கை, எத்தனை பேரு, எத்தனை பெர்சன்டேஜ், இப்படி எண்கணியம் சார்ந்தது, குவான்டிடியூட் சொல்லுவாங்க. அந்த அடிப்படையில இந்த பொலிட்டிக்கல ரிசர்ச் பண்ணாங்க. எத்தனை பேர் ஓட் போடுகிறாங்க ஆண்கள், எத்தனை பெண்கள், ஏன் இப்படி பெண்கள் குறைஞ்சிருக்கிறாங்க. ஆஹ் ஆண்கள் இருக்கிற கட்சி தான், இந்த கணவன்மார் இருக்கிற கட்சிக்கு தான் என்ன செய்யறாங்க. ஓகே. என்ன செய்யறாங்க, பெண்கள் அதிகமா ஓட் போடுறாங்க, காரணம் என்ன, இப்படி நம்பர் அடிப்படையில இவங்க யோசிச்சாங்க. அப்ப இதுதான் நடத்தைவாதம். விளங்கிட்டா? கிளியரா? அடுத்து பின்னடத்தை வாதம் இருக்குது, நான் வாசிக்கிறேன். சொல்லுங்க பாப்போம், கிளியரா? நடத்தைவாதம் விளங்கிட்டா? செக் பண்ணுங்க, செக் பண்ணுங்க. ஓகே. நடத்தைவாதம் விளங்கிட்டு, மாஷா அல்லாஹ். இப்ப நாங்க பின்னடத்தைவாதம், நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். நடத்தைவாதத்துல நிறைய விமர்சனம் வந்துச்சு, அதோட தான் பின்னடத்தைவாதத்தை டேவிட் ஈட்ஸ்மன் தான் திரும்ப உருவாக்குறாரு. அது ஒன்றும் இல்ல. நடத்தைவாதத்தோட வந்தா சில சேர்த்து கடைசியா இது எழுதுங்க. பின்னடத்தைவாதம் என்பது நடத்தைவாதத்தின் மறுசீரமைப்பு பகுதியாகும். நடத்தைவாத அணுகுமுறை அரசியலை ஒரு தூய விஞ்ஞானமாக மாத்தணும் அப்படின்னு முயற்சி செஞ்சாங்க. ஆனா இது செல்லுபடியற்றதாயிட்டு, அது முடியாம போயிட்டு. இப்படி அவங்க முயற்சி செஞ்சதால பின்வரும் விளைவுகள் ஏற்பட்டுச்சு. என்ன? நடத்தைவாதம் விளைவை காட்டிலும் செயல்முறைக்கு முக்கியத்துவம் கொடுத்ததால் அரசியல் கோட்பாட்டு பகுதி வீழ்ச்சி அடைந்தது. இவங்க ஒரு சண்டை நடக்குதுண்டா, இந்த சண்டை நடக்குது, ஏன் நடந்துச்சு, எத்தனை பேர் காயப்பட்டாங்க, எவ்வளவு காயம், இப்படிதான் இதைவாங்க. இந்த சண்டை நடக்காம இருக்க என்ன செய்யணும், அதுக்கு என்னென்ன கோட்பாடுகள் இருக்கணும், என்ன கொள்கைகள் இருக்கணும், இதெல்லாம் பத்தி கணக்கெடுக்க மாட்டேன். இது சரியா பிறதானே, நடக்கிறத மட்டும் ஆராய்ச்சி பண்ணி கொண்டு வந்தா அதுல என்ன பிரயோசனம் இருக்குது? அதுல பிரயோசனம் இல்லை. இத நான் நினைக்கிறேன் டால் அல்லது டேவிட் ஈட்ஸ்மன் ரெண்டு பேர்ல ஒரு ஆள் தான் சொல்லுவாங்க. எப்படின்னா, நடைமுறைக்கு பயன்படாத கல்வி அது பிரயோசனமற்றதுன்னு சொல்லுவாங்க. சரியா? அந்த ஒரு கோட்பாட்டுல தான் டேவிட் ஈட்ஸ்மன் இத பின்னடத்தைவாதமா மாத்தினாரு. சரி. ஓகே, நான் சொல்றேன். அடுத்தது பாருங்க, ஃபுல் சயின்ஸா மாத்தணும்னு நினைச்சதால் நடந்தது பாருங்க. மனிதனின் அரசியல் நடத்தைகளே அதிகம் பேசப்பட்டதால் அரசியல் நிறுவனங்கள் பற்றிய ஆய்வு வீழ்ச்சி அடைந்தது. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், அரசியல் நிறுவனங்களை கணக்கெடுக்கல இவங்க. மூணாவது, வளர்முக நாடுகளில் சமூக மாற்றங்களை ஆராய்வதற்கு உகந்த முறையாக நடத்தைவாதம் காணப்படாமை. வளர்ந்துட்டு வருது சில நாடுகள், அங்க மனித நடத்தைகளை ஆராய்வதற்கு அந்த நாடுகள் உகந்ததா இருக்கல.
ஏன்டா அந்த மக்கள் ஏற்கனவே ஸ்ட்ரெஸ்ல டிப்ரெஷன்ல அப்படி இப்படி இருந்தாங்க. அப்ப அதனால ஒரு பிரச்சனை இருந்துச்சு. அடுத்தது போல அரசியல் நடத்தை அரசறிவியல் ஒரு பிரிவு மட்டுமே என்பதால் ஏனைய பிரிவுகள் கணக்கெடுக்கப்படல. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தோம். நடத்தைவாதத்துக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டதால் அரசறிவியல் விடயப்பரப்பு சுருங்கியது. அதையும் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். இது தவிர அரசறிவியல் மனிதன் பற்றிய அம்சங்களை கொண்டிருப்பதாலும் பெருமானம் சார் அம்சங்களை கொண்டிருப்பதாலும் அதை தூய விஞ்ஞானமாக மாற்றுவது நடத்தைவாதிகள் தோல்வி கண்டனர். இதனால் நடத்தைவாதத்தை மட்டும் அடிப்படையாக கொண்டு வலியுறுத்திய டேவிட் ஈட்ஸ்மேன் என்ன செஞ்சாரு? பின் நடத்தைவாதம்ங்கிற ஒரு முடிவுக்கு வந்தாரு. அதே போல அஹ், என்ன நடந்துச்சு? இதனால் பின்னடத்தைவாதம்ங்கிறது உருவானுச்சு. அவ்வளவுதான் விஷயம். அப்ப நாங்க நடத்தைவாதம் பின்னடத்தைவாதம் ஃபுல்லா படிச்சுட்டோம். அடுத்து சமூகவியல் அணுகுமுறை இதைத்தான் நாங்க பார்க்க இருக்கிறோம். அதுவும் கொஞ்சம் தான் இருக்குது. அதனால இந்த கிளாஸ்ல சொல்லி நான் முடிச்சிடுறேன். பாருங்க, இதுல ஷார்ட் நோட்ஸ் நான் எடுத்திருந்தேன். சரியா? அது இங்க இருக்குது. இது பல்துறையிடைய அணுகுமுறையில ஷார்ட் நோட்ஸ். இது அரசியல் சமூகவியல் அணுகுமுறையில ஷார்ட் நோட்ஸ். இத நீங்க அப்படியே பார்த்து கீறிக்கொண்டீங்கன்னா சரி. இருக்கிற படங்கள் எல்லாத்தையும் கீறிக்கொள்ளுங்க. சரியா? அல்லது இது ஒரு பிரிண்ட் பண்ணி உங்களோட கொப்பில ஒட்டிக்கொள்ளுங்க. இதுல கால் மார்க்ஸ் அவனோட போட்டோ எல்லாம் இருக்குது. மேக்ஸ் வெபர், ஆகஸ்ட் கோம்தியோட போட்டோலாம் இருக்குது. அப்ப நீங்க இதை பிரிண்ட் பண்ணி உங்களோட கொப்பியில ஒட்டி வச்சு கொண்டாலும் பிரச்சனை இல்லை. ஈஸியா இருக்கு. ஓகே, இப்ப நான் இந்த சமூகவியல் அணுகுமுறையை பத்தி சொல்ல போறேன். நல்லா கவனிங்க. பிள்ளைங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆம், இப்ப உதாரணமா எப்படி சொல்ற, நான் ஒரு யூனிவர்சிட்டியில படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட். சரியா? உதாரணமா சொல்றேன். எனக்கு ஒரு மோட் பைக்ல பற்றி அதுல பாகங்களை பத்தி பெருசா தெரிஞ்சிருக்காது. ஏன்னா நான் என்னதை படிக்க உளவியல் மனுஷன் இப்படி யோசிக்கான், ஏன் இப்படி செய்யறான், இதைத்தான் நான் படிச்சு கொண்டிருக்கிறேன். மோட் பைக்கில் விஷயம் எனக்கு தெரியாது. ஆனா மோட் பைக்கில் வாங்கணும்ன்ற ஒரு தேவை எனக்கு வருது. நான் மோட் பைக் ஒன்று வாங்கணும், ஒரு பல்சர் ஒன்று வாங்கணும், ஒரு எஃப்செட் ஒன்று வாங்கணும். இப்ப நான் என்ன செய்வேன்? இதுல என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் ஒரு பெரிய அறிவாளியா இருக்கிறான். அவன் ஒவ்வொரு மோட் பைக்ல பத்தி அக்கு வேற ஆணி வேற தெரியும். அப்ப உடனடியாக அவனுக்கு கால் பண்ணும், இப்படி நான் மோட் பைக் ஒன்று வாங்க போறேன். அப்ப அவன் சொல்லுவான், மோட் பைக்ல என்னென்ன விஷயங்கள் இருக்குது, இப்படி இப்படி எல்லாம் இருக்குது, எனவே நீ இந்த இது செய் அப்படின்னு ஐடியா தருவான். இதே போலதான் பொலிட்டிக்கல் பாடத்துக்கும் சில நேரங்கள்ல சோசியலஜி பாடத்திட சமூகவியல் பாடத்திட ஹெல்ப் தேவைப்பட்டுச்சு. உதாரணமா விஜய இப்ப மக்கள் எல்லாரும் தெரிவு செஞ்சுக்கிறாங்க. இப்படி தெரிவு செய்யறதுக்கு மதம் காரணமா, சாதி காரணமா, இப்படி ஒரு டவுட் வந்தா இப்ப யார ஹெல்ப் வேணும்? சோசியலஜில ஹெல்ப் வேணும், சமூகவியல் ஹெல்ப் வேணும். ஏன்னா அவங்க என்னத்தை பத்தி படிப்பாங்க? மதத்தை பத்தி, சமூக நிறுவனங்கள் அப்படின்னு சொல்லி குடும்பத்தை பத்தி டீட்டெயிலா படிப்பாங்க, ஜாதியை படிப்பாங்க, மதத்தை படிப்பாங்க, பாடசாலை கல்வியை படிப்பாங்க, சுகாதாரத்தை படிப்பாங்க. எனவே இவங்களோட ஹெல்ப் இப்ப எனக்கு தேவைப்படும். அப்ப உடனடியாக சமூகவியல்ல இருந்து நான் அந்த விஷயத்தை படிச்சு தெரிஞ்சு கொண்டு என்ன செய்வேன்? நான் இதை ஆராய்ச்சி பண்ணுவேன். அப்ப சமூகவியல் அணுகுமுறை நான் என்னண்டா, பொலிட்டிக்கல் பாடத்துல சில விஷயங்களை சமூகவியல் கண்ணாடி போட்டு பார்த்தாங்க, பார்த்து ஆராய்ச்சி பண்ணினாங்க. இதான் சமூகவியல் அணுகுமுறை. இப்ப இலங்கையில கோத்தாபய ராஜபக்ச ஜனாதிபதியா இருந்தாரு. அவருக்கு முதல் அவருட என்ன உறவினர்ல ஒருவர் மஹிந்த ராஜபக்ச ஆட்சியா இருந்திருக்கிறாரு. அதே போல நாமல் ராஜபக்ச இப்ப என்ன செய்யறாரு? அரசியல ஈடுபடுறாரு. இதுக்கு முதல் அவர்ட அப்பா, அப்பாடா அப்பா, இப்படி ஒரு குடும்பமே ஆட்சி செஞ்சிருக்குது இந்த இலங்கை நாட்டை. இப்ப எங்களுக்கு டவுட் வரும், அரசியல்ல குடும்பம் செல்வாக்கு செலுத்துதா இல்லையா? இப்ப நாங்க யார்கிட்ட ஹெல்ப்புக்கு போகணும்? சோசியலஜிட்ட போகணும், சமூகவியல்கிட்ட போகணும். அவங்க இதை பத்தி பேசுவாங்க. இப்ப பாருங்க, அரசியலும் சமூகவியலும் ஒன்று கலக்குது. அப்ப அரசியல்ல ஏண்டா ஆரம்ப காலத்துல இந்த சமூகவியல் உளவியல் அரசியல் எல்லாம் ஒன்றுதான். எல்லாம் தத்துவத்துக்குள்ளதான் இருந்துச்சு, பிலோசபிக்குள்ளதான் இருந்துச்சு. இது எல்லாத்துல தாய் யாருன்னா பிலோசபி, தத்துவம். ஆனா பிற்பட்ட காலங்கள்ல தான் ஒவ்வொன்று தனித்தனியா பிரிஞ்சாங்க. உளவியல், அரசியல் விஞ்ஞானம், சமூகவியல் எல்லாம் பிரிஞ்சுட்டாங்க. ஆனாலும்
அரசியல் விஞ்ஞானத்துக்கு உளவியல்ற தேவை கண்டிப்பா இருக்குது, சமூகவியல்ற தேவை கண்டிப்பா இருக்குது. அதே போல வரலாறுட தேவை இருக்குது. இதைத்தான் நாங்க பல்துறையிடைய அணுகுமுறையில் அடுத்ததாக படிப்போம். அப்ப சமூகவியல் அப்படின்னா அரசியல்ல ஒரு குழுக்களோட செயற்பாடு, குடும்பத்துல செயற்பாடு, ஜாதிர செயற்பாடு, இதெல்லாம் படிக்கிறதுக்கு அரசியலும் சமூகவியலும் எப்படி தொடர்புபடுது, அரசியல் சமூகவியல் எப்படி தாக்கம் செலுத்துது, சமூகவியல் அரசியல் எப்படி தாக்கம் செலுத்துது, இதெல்லாம் படிக்கிறதுக்கு உண்டாயின ஒரு அணுகுமுறை தான் சமூகவியல் அணுகுமுறை. சரியா? ஆஹ் இப்ப எங்க நம்மட யாழ்ப்பாணத்துல இந்திய அரசியல் சீமான், இந்த நம்மட விஜய் எல்லாரும் போட்டி போட்டாங்க. சீமானுக்கு யாழ்ப்பாணத்துல நிறைய பேர் சப்போர்ட் பண்ணாங்க. அவருக்காக பெரிய என்ன இதெல்லாம் இருக்கு, பேனர்லாம் இருக்குது. இது காரணம் என்ன? அப்ப நம்ம சமூகவியல் தேவைப்படும். ஏன் சீமான் இங்க பிரபாகரனோட தொடர்புல இருந்திருக்கிறாரு, அதனால இலங்கை மக்கள் இப்ப அதுவும் குறிப்பா யாழ்ப்பாணத்துல இருக்கிறவங்க சீமான விரும்பிக்கிறாங்க, அதனால ஒரு வேலை சப்போர்ட் பண்ணிருக்கலாம். அடுத்தது விஜய்க்கு இங்க கட் அவுட் இருக்குது, அவருக்கு இங்க சப்போர்ட் பண்ணி ஒரு தொண்டர்கள் குழு இருக்குது. அப்ப இதுக்கு என்ன காரணம்? அப்ப ரசிகர்கள் அந்த ரீதியில சப்போர்ட் பண்ணாங்களா, அல்லது விஜயோட மனைவி வந்து இலங்கையை சேர்ந்தவங்க அப்படிங்கறதால சப்போர்ட் பண்ணாங்களா? என்ன காரணம்? இதெல்லாம் நாங்க எங்களுக்கு சோசியலஜில தான் நாங்க படிப்போம். இப்ப விளங்கிட்டா? இதுதான் சமூகவியல் அணுகுமுறை. இப்ப நோட்ஸ பாருங்க. நோட்ஸ பாத்தீங்கன்னா சமூகவியல் அணுகுமுறைங்கிறது அரசியலை ஆய்வு செய்வதற்கு பயன்படுத்தப்படும் நவீன, இதான் அறிமுகம், இப்படிதான் எழுதுற நவீன அணுகுமுறைகள் ஒன்றாக சமூகவியல் அணுகுமுறை காணப்படுகிறது. 20ஆம் நூற்றாண்டுக்கு பின்னர் இவ்வணுகுமுறை பிரபல்யம் பெற்றது. சமூகவியல் அணுகுமுறை அரசியலை சமூக தளத்தில் வைத்து ஆராய்கிறது. சரியா? அதாவது சமூகத்தில, சமூகம்ங்கிறது தான் அந்த சமூகவியல் மெயின். சரியா? அரசியல் என்ன? அரசியல் செயற்பாடு தான் பொலிட்டிக்கல் சயின்ஸ்ல மெயின். உளவியல் என்ன? மனுஷன நடத்தை, அதான் மெயின். சோசியலஜில சமூகம், அதுல இருக்கிற நிறுவனங்கள், இதான் மெயின். அப்ப இங்கதானே அரசியல் நடக்குது. அதனால சமூகவியல் அணுகுமுறை என்ன செய்யுதுண்டா, இந்த சமூகத்துல அரசியல் எப்படி நடக்குது இதை ஆராய்ச்சி பண்ணுது. அதாவது சமூகவியல் கோட்பாடுகளையும் சமூக நிறுவனங்களையும் தனி மனிதர்களையும் முதன்மைப்படுத்தி ஆய்வு செய்வதன் மூலம் அரசியலை விளக்கும் அணுகுமுறையாகும். சரியா? அப்ப இது சமூகவியல் அணுகுமுறை என்ன பண்ணுது? ஒரு சமூகவியல் நிறுவனங்கள், சமூகம், கொஞ்சம் இருங்க. சமூகத்தில் இருக்கிற இந்த குடும்பம், அந்த விஷயங்கள், இதெல்லாம் எப்படி இந்த அரசியலை பாதிக்குது, இதெல்லாம் இது ஆராய்ச்சி பண்ணுது. ஆரம்ப காலத்தில் அரசியலோடு மிகவும் நெருங்கிய தொடர்புடைய கற்கையாக இருந்தது. 19ஆம் நூற்றாண்டில் அமெரிக்க பல்கலைக்கழகத்தில் இரு வேறு துறைகளாக இது மாற்றம் பெற்று பிரிக்கப்பட்டது. அதுக்கு பிறகு இதனாலேயே இந்த கற்கை என்ன தொடர்ந்தும் சமூகவியல் தேவை ஒன்று அரசியலுக்கு இருந்துச்சு. இதனாலதான் அரசியல் சமூகவியல் என்னும் உபதுறை தோற்றம் பெற்றுள்ளது. 20ஆம் நூற்றாண்டின் ஆரம்பத்தில் ஆகஸ்ட் கோம்டே, கால் மார்க்ஸ், மேக்ஸ் வெபர் போன்ற சிந்தனையாளர்களினதும் 20ஆம் நூற்றாண்டு நடுப்பகுதியில் பெர்ன்ட் குருகுல கல்வியை ஆய்வு செய்த ஆய்வாளர், அப்ப இதெல்லாம் இந்த அறிஞர்களோட பங்கு பற்றோட தான் இந்த சமூகவியல் அணுகுமுறை தோற்றம் பெறுது. சமூகவியல் கற்கை போன்று அரசறிவியல் கற்கையில் சமூகவியல் மற்றும் மானிடவியல் துறையின் செல்வாக்கு காணப்படுவதால் இரு கற்கைக்கும் இடையே பொதுவான விதிகள், கோட்பாடுகள் காணப்படுகிறது. உண்மைதான். சோசியலஜி நான் ஃபர்ஸ்ட் இயர்ல யூனிவர்சிட்டியில எடுத்தேன். அங்க நாங்க பொலிட்டிக்கல் பாடம் படிப்போம். இங்க பொலிட்டிக்கல் சயின்ஸ்ல சோசியலஜி பாடத்தை படிக்கிறோம். ஏன்டா ரெண்டுக்கு இடையில நெருங்கிய தொடர்பு இருக்குது. இங்க எங்களுக்கு அவங்க தேவைப்படுறாங்க, அவங்களுக்கு நாங்க தேவைப்படுறோம். சரியா? அடுத்தது, அரசியலில் ஆய்வு செய்யப்படுகின்ற பல பிரச்சனைகள் சமூகத்தை மையமாக கொண்டிருப்பதால் அதை தெளிவாக விளங்கிக் கொள்றதுக்கு சமூகவியல் அணுகுமுறை தேவை. அதாவது இந்த அரசியல் பாடத்தை என்னத்தை நாங்க படிக்க போறோம்? மோதல் மோதல் முகாமைத்துவம் 6ஆம் யூனிட்ல படிப்போம். மோதல் எங்க நடக்கும்? சமூகத்துல நடக்கும். அப்ப சமூகத்தை பத்தி நாங்க தெரிஞ்சு கொள்றோம்னா சமூகவியல் பாடத்துக்கு போகணும். அங்கதான் அதை பத்தி டீட்டெயிலா எழுதியிருப்பாங்க. அதுவும் இருந்த ஹெல்ப்பா இருக்கும் தானே, அரசியல் நல்லா புரிஞ்சு கொள்ளலாம் தானே. அப்ப அதுக்கு தான் இது தேவை. உதாரணமாக சொல்லி சில விஷயங்கள் சொல்லிக்கிறாங்க. நான் சொன்ன உதாரணங்கள் உங்களுக்கு. சமூகவியல் அணுகுமுறை பிரதான பண்புகள். அது என்ன செய்யும்? மனிதனின் அரசியல் நடத்திய செல்வாக்கு செலுத்தும் அரசியல் காரணிகளை ஆராயும். சமூகத்துல ஒரு மனுஷன் அரசியல் நடத்தில என்னென்ன செல்வாக்கு செலுத்துது, குடும்பம் செல்வாக்கு செலுத்துதா, ஜாதி செல்வாக்கு செலுத்துதா, இதெல்லாம் ஆராயும். இப்ப உங்களோட ஸ்கூல்ல ஒரு மொனிட்டர் இருக்கிறாரு. அந்த மொனிட்டர்
வந்து என்ன அந்த பிரின்சிபல் மகனை தான் வைக்கணும். ஆ ஒரு பணக்காரர் மகனா தான் இருக்கணும். இப்படி சொன்னா அது எதோட சம்பந்தப்பட்டது? அது இதை நாங்க ஆராய்ச்சி பண்றோம்னா சமூகவியலோட சம்பந்தப்பட்டது. சரியா? இப்ப நான் சொன்னேன், நாங்க எல்லாருமே தெரிவு செஞ்ச அனுரகுமாரு, இது அரசியல். அனுரகுமார குறிப்பிட்ட ஜாதியில இருந்ததால தான் அவரை தெரிவு செஞ்சோம் அப்படின்றது சமூகவியல். இப்ப குறிப்பிட்ட ஜாதியில அவர் இருந்ததால தான் நாங்க அவர் தெரிவு செஞ்சோம் ஒரு பிரச்சனை வந்தா, இப்ப நாங்க சமூகவியலை சப்போர்ட்டுக்கு எடுக்கணும். அது உண்மைதானா? அவர் இந்த ஜாதியா? ஜாதி இதுல செல்வாக்கு செலுத்துமா? எனவே அரசியல்ல சமூகவியல்ற செல்வாக்கு என்ன செய்யப்படுது? தேவை. அத சொல்றாங்க. அரசியல் சமூக பொருளாதார அடிப்படைகளையும் அரசியல் நிறுவனங்களின் செயற்பாட்டை உருவாக்கி ஊக்குவிக்கும் காரணிகளையும் ஆய்வு செய்தல். சரியா? ஆஹ் அரசியல்ல ஒரு சமூகத்துல பொருளாதாரம்ங்கிறது இப்படி தாக்கம் செலுத்துது. அதெல்லாம் நாங்க இதை ஆராய்ச்சி பண்ணுவோம். அடுத்தது என்ன? வரலாற்று ஆய்வாளர்கள் இதோட முடியுது. பொறியியலாளர்கள், மாண்டவியலாளர்கள், உளவியலாளர்கள் மேற்கொண்ட ஆராய்ச்சிகள் முடிவுகளை அரசியலில் பயன்படுத்தல். அவங்க சோசியாலஜி பாடத்துல கஷ்டப்பட்டு பல ஆய்வுகள்லாம் செஞ்சு பல முடிவுகளை எடுத்திப்பாங்க. அதை நாங்க பொலிட்டிக்கலுக்கு பயன்படுத்துவோம். ஏன்னா எங்களுக்கு தேவை. அதே போல பாருங்க, சோசியாலஜில வந்து என்ன செய்வோம்டா, நாங்க ஃபீல்டு விசிட்டுக்கு போனோம். இப்ப நான்லாம் போயிருக்கிறேன். எங்களை ஒரு டீமா பிரிச்சு விடுவாங்க. நாங்க யாழ்ப்பாணத்துல ஏதோ ஒரு இடத்துக்கு போனோம். அங்க போனா இன்டர்வியூ எடுக்கணும். மீனவர்கள் எதிர்நோக்கும் பிரச்சனை, மீனவர்களை சந்திச்சு இன்டர்வியூ எடுப்போம். அப்ப இது வந்து இன்டர்வியூ நேர்காணல் முறை, அவதானிப்பு முறை. சரியா? இப்படி நிறைய முறைய சோசியோலஜில இருக்குது. அதெல்லாம் நாங்க இங்க பொலிட்டிக்கல்லையும் பயன்படுத்துறோம். அதுக்கு தான் நாங்க அந்த சமூகவியல் அணுகுமுறையை படிக்கிறோம். சரியா? அதே போல இவ்வணுகுமுறை ஏதேனும் ஒன்று முழுமையை அன்றி ஒரு பகுதியை ஆராய்கிறது. இது வந்து பொலிட்டிக்கல் சயின்ஸ்ல ஒரு சின்ன பகுதி. சமூகத்தோட எங்கே அரசியல் சம்பந்தப்படுதோ அங்க ரிசர்ச் பண்ணும். அந்த அடிப்படையில பொலிட்டிக்கலை பார்க்கும். இதுதான் சமூகவியல் அணுகுமுறை. விளங்கிட்டா? ஓகே, ஒரு பாடம் முடியுது. ஒரு ஊர்ல, சரியா, ஒரு தலைவரை தெரிவு செய்யறாங்க அப்படின்னா அது ஒரு அரசியல். அந்த தலைவர் குறிப்பிட்ட ஜாதியில இருக்கிறதால தான் தெரிவு செய்யப்பட்டாரு அப்படின்டா, இப்ப ஜாதிங்கிறது சமூகவியல் பிரச்சனை. இப்ப அரசியலும் சமூகவியலும் ஒன்றா கலக்கிற ஒரு பிரச்சனை வருது. இப்ப நான் வந்து எனக்கு இப்போ சமூகவியல் வேணாம், அதை ஃபுல்லா ஒதுக்கி வச்சுட்டு நான் இந்த பிரச்சனையை முழுசா புரிஞ்சு கொள்ளலாமா? இல்ல. அப்ப சமூகவியல் வா, இது சம்பந்தமா நீ சொல்லு அப்படின்னு அதையும் வச்சு நான் ஆராய்ச்சி பண்ணும்போது சமூகவியல் முறைகள், அவதானிப்பு, இன்டர்வியூ, இதெல்லாம் வச்சு நான் ஆராய்ச்சி பண்ணும்போது நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரலாம் தானே. இதனாலதான் சமூகவியல் அணுகுமுறையும் நாங்க பொலிட்டிக்கல் சயின்ஸ்ல பயன்படுத்துறோம். விளங்கிட்டா? கிளியரா சொல்லுங்க. நீங்க நடத்தைவாத அணுகுமுறையும் படிச்சுட்டோம், சமூகவியல் அணுகுமுறையும் படிச்சுட்டோம். நாளைய கிளாஸோட பல்துறை அணுகுமுறை, பெண்ணியல்வாத அணுகுமுறை முடிஞ்சா அதுக்கு நீங்க விரும்புற யூனிட்டை நாங்க படிக்கலாம். ஓகே, கிளியர். நடத்தைவாத அணுகுமுறை எல்லாம் கிளியர் ஆகின்னு நினைக்கிறேன். நான் ரெக்கார்டிங்கை சென்ட் பண்றேன், கேளுங்க. கட்டாய பிள்ளைகள் எங்கட குரூப்ல இந்த இன்றைய பாடம் எப்படி இருந்துச்சு, குறிப்பா நடத்தைவாதம் இப்படி நல்லா விளங்கிச்சா, கதை இன்ட்ரெஸ்டா இருந்துச்சா, லேசா மெமரைஸ் பண்ற ஈஸியா நான் பயன்படுத்தின ஸ்டோரி மெத்தட். சரியா? உங்களுக்கு நான் ஷார்ட் நோட்ஸ் தந்துட்டேன். இப்ப நான் ஸ்டோரியாவும் சொல்லிக்கிறேன். அப்ப இது ரெண்டும் எனக்கு தெரியும் பிரெயின்ல எப்படி போட்டா அது எப்படி நிக்கும் டெல்லி, அந்த வகையில தான் நான் படிச்சு தந்தீங்க. உங்களுக்கு பெரும்பாலும் ஃபுல்லா ஞாபகம் நிக்கும். அப்ப குரூப்ல என்ன செஞ்சிருங்க, சும்மா ஒரு ஃபீட்பேக் போடுங்க. இப்படித்தான் இந்த நடத்தைவாத அணுகுமுறையில் இப்படி எனக்கு விளங்கிச்சு, இந்த ஸ்டோரி மெத்தட் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. அப்ப நாங்க அதை அடுத்த கிளாஸ்ல பயன்படுத்துவோம். அடுத்தது கிளாஸுக்கு வரலாமா வரக்கூடாதான தேங்கிட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு இல்ல நம்ம வருவோம் அப்படின்ற ஒரு எண்ணம் வரும். ஏன்னா நீங்க பயன்பெறீங்க அப்படின்னா மற்றவங்க பயன் பெறணும்னு நாங்க விரும்பணும். சரியா? இப்ப நான் ஒரு மடித்தியாலத்தை நான் என்ன செய்யறேன், இதுக்கு என்ன பயன்படுத்துறேன், நீங்க ஒரு மனிதத்தை பயன்படுத்துறீங்க. இதே அந்த முயற்சியோட இன்னும் ஒரு 100 பேர் 200 பேர் வருவாங்கன்னு சொன்னா நல்லது தானே. ஒரே முயற்சி, ஆனா அதுக்குள்ள இன்னும் நிறைய பேர் என்ன செய்யறாங்க, பயன்பெறாங்கன்னு சொல்லி. ஓகே, கட்டாயம் குரூப்ல கொஞ்சம் கஷ்டம்தான் தெரியும். ஒரு 2 வரியில ஒரு வரியில ஒரு ஃபீட்பேக் ஒன்று போட்டு விடுங்க. இன்னைக்கு நடத்தைவாதம் எப்படி விளங்கிச்சு, அதே போல சமூக விலங்கு எப்படி விளங்கிச்சு, எக்ஸாம்பிள் சொல்றது ஓகேவா, அது உங்களுக்கு பிடிச்சிருக்குதா, கதை முறையில சொல்றது பிடிச்சிருக்குதா, கிளாஸ் போரிங்கா இருக்குதா, இன்ட்ரெஸ்ட் ஆகிக்குதா, அதெல்லாம் கொஞ்சம் என்ன சொல்லி போட்டு விடுங்க. கிளாஸ் முடிச்சு கொடுறேன். இந்த ரெக்கார்டிங் எல்லாம் நான் உங்களுக்கு எல்லாம் தருவேன். நீங்க எக்ஸாம் முடியும் வரைக்கும் ஃபுல்லா பார்க்கலாம். ஷார்ட் நோட்ஸும் தருவேன், எடுத்து வச்சுக்கணும். கட்டாயம் தந்த ஷார்ட் நோட்ஸை கொப்பியில பார்த்து வரைஞ்சுக்கணுங்க, அல்ல பிரிண்ட் எடுத்து கொப்பியில ஒட்டி வச்சுக்கொள்ளுங்க. கிளாஸை முடிச்சு கொடுப்போம். சுபானகல்லா.